வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அவரைக்காய் வந்துட்டு தான் பண்ண போகிறோம். அவரைக்காய் வந்து மிளகாத்தூள் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? எனக்கு தேவையான பொருள் வந்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து அதை வணக்கி அப்படியே வச்சுக்கோ. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். குக்கரில் வச்சு விட்டா ஒரு விசில் வந்தோடனே டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதனால தான் குக்கரில் வைக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுருவோம். கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக சீரகம் போட்டுருவோம். சீரகம் போட்டுட்டு சீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டெல்லாம் பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு அப்படியே அது கூட காய சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 200 கிராம் கிட்ட இது எடுத்து வச்சுருக்கேன். காய் ஒரு 150 கிராம் வரும். 200 கிராம் இருக்கும். அவரைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டு மசால் பொடி தான், வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் போடுறேன். 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே காய போட்டுடலாம். மிளகாத்தூள் கறியிறதுன்னு போட்டுருவாங்க. ஏன்னா அடுத்து வேறு எரிஞ்சிட்ருக்குங்களா, போட்ட உடனே கறி ஆரம்பிச்சு போட்டு லைட்டாக மிளகாப்பொடியில் ஒரு வணக்கம், இது எண்ணெயில் லைட்டாக மிளகாப்பொடி ஒரு வணக்கம் வணக்கணுன்னே அப்படியே காய போட்டு கிளறிட வேண்டியது. ஏன்னா மிளகாத்தூள் கறி இல்லை. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அளவான தண்ணி கொஞ்சமாக தண்ணி தொளிச்ச மாதிரி இருக்கணும். காய் அளவுக்கு கூட வைக்க தேவையில்லை. கொஞ்சமாக வச்சு ஒரு விசில் விட்டு, ஒரு சில குக்கரில் ஒரு விசிலுக்கு டக்குன்னு வந்துடும். ஒரு சில குக்கரில் வந்துட்டு 2 விசில் வைக்கலாம். தண்ணி வந்து அப்படியே சும்மா லைட்டாக தொளிச்ச மாதிரி இருந்தால் போதும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்துட்டு மூடி வச்சு விசில் மட்டும் வரும்.
மூடி ஒரு விசில் வரட்டு. விசில் வந்த உடனே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பருப்பு வேக வச்சு, அதனால் அந்த குக்கர் மூடி ஃபுல்லும் பருப்பு தண்ணியாக இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு விசில் விட்டுருச்சு, ஒரு விசில் விட்டு ஸ்ட்ரீம் அடங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து தண்ணி இவ்வளோண்டு தான் வச்சோம், அதுவுமே அப்படியே தான் இருக்கு. சும்மா லைட்டாக தொளிச்ச மாதிரி தான் வைக்கணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டேன் தண்ணியை. தண்ணி அப்படியே தான் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியில் ஆட் பண்ணிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுருவோம். இப்போ இந்த இருக்கிற தண்ணி பற்றி அப்படியே பிறண்ட மாதிரி வந்த உடனே அவ்வளோதான், அவருக்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு தயிர் சாதத்துக்கும் நல்லா போகுது, செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம தேங்காய் கொஞ்சம் போட்டுருவோம். ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு கடைசியாக தாளித்து விட்டுட்டு காய விட்டு ஒரு விசில் விட்டு, விசில் அடங்கினோடனே இந்த ஸ்ட்ரீம் போனோடனே நம்ம மூடி ஓப்பன் பண்ணிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு தேங்காய் போட்டு கிளறி விட்டு அப்படியே இறக்கணுன்னா கரெக்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த கரெக்டாக வந்துருச்சுங்களா? விளாண்டு தண்ணி வந்துருச்சு, அந்த தண்ணி வத்திருச்சு. அவ்வளோதான். அவரைக்காய் வீட்டு மசாலா பொடி போட்டு பண்ணினா அவரைக்காய் ரெடி. அந்த தேங்காய் போட்டோன்னே அந்த மசாலா பொடிக்கும் தேங்காய்க்கும் நல்ல ஒரு வாசனை வருது. அவ்வளோதான், அவரைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டு மசாலா பொடி போட்டு தேங்காய் பூ போட்டு பண்ண அவரைக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி செய்கிறதுன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். தேங்காய், இது வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது. இப்போ வந்துட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம், அவ்வளோதான். இந்த நறுக்குனது வந்து வெங்காயம் மட்டும்தான். இதை போட்டு அப்படியே நல்லா வணக்கி விட்டு மசால் பொடியாக அந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக வணக்கி அப்படியே காயும் போட்டு நல்லா வணக்கி விட்டு தப்புனா அப்படி லைட்டாக தொளிச்ச மாதிரி தண்ணி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து இறக்குறதுக்கு முன்னாடி உப்பும் தேங்காயும் போட்டு நல்லா கிளறி இறக்கணும். அப்படின்னோம்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு அவரைக்காய். ஒரு சூப்பரான அவரைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், லெமன் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிருத்திக் சாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி உறவுகளே. பாய்.